ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த டால் டாஸ்க் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொமோவில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் அண்ட் விஷால் இந்த ரவுண்டில் வந்துட்டு தோத்துட்டாங்க. அதாவது வெளியேறி விட்டார்கள். அது எப்படிங்க? அதான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஆகிட்டே இருக்குமே வைக்கலாம் அப்படி கேட்டிங்கன்னா இந்த வாட்டி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டார் பிக் பாஸ். என்னென்னா பஸர் அடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு. அதுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா உள்ளே இல்லைன்னா வெளியேன்ற மாதிரி வச்சு பயங்கரமாக வந்துட்டு ஒரு கடைசியில் ஒரு 3 பேர் மட்டும் நின்றுட்டு இருந்தாங்க. சாச்சனா, சத்யா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரயான். ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து டஃபாக இருந்துச்சு. ரயான் கையில் வந்து சாச்சனாவோட பொம்மை இருந்துச்சு. சாச்சனா கையில் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலோட பொம்மை இருந்துச்சு. சத்யா கையில் ஜாக்லின் பொம்மை இருந்துச்சு. ஸோ இது 3மே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டீலை போட்டாங்க. ஜாக்லின் வந்துட்டு ரயான் கிட்ட போய் நீ போய் சாச்சனா பொம்மை வை, அவன் நிற்பா, எனக்கு விஜய் விஷால் வெளியே போகணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. விஜய் விஷாலுக்கு அதுதான் பிளானே. ஏன்னா நேற்று அதனால தான் வந்துட்டு சத்யா பொம்மையை விட்டுட்டு ஜாக்லின் போட பொம்மையை எடுத்திருப்பாரு. பட் கடைசியில் அது தர்ஷிகா வந்து வெளியே போனாங்க. பட் நேற்று வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஜாக்லின் தோக்கடிக்குன்னு நினச்சாரு. ஸோ 2 பேருமே காலி. உன்னால் நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜாக்லினோட தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் நேற்றே சொல்லியிருக்காரு போல இருக்குது. என்னென்னா முதல்ல அவங்கவுங்க டீமை வந்து சேவ் பண்ணிக்கலாம் 10 ரவுண்ட் வரைக்கும். அதுக்கப்புறமா மற்றவங்களை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு. அதுக்குள்ளே வந்துட்டு இந்த ஒரு இதை நம்பி இந்த அம்மா வந்து ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க ஜாக்லின். ஆனால் ஜாக்லின் கண்ணில் வந்து மண்ணை தூவி இவர் வந்து அடிச்சிட்டார். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு சத்யாவோட பொம்மை யாருமே எடுக்கல. அவர் சத்யாவோட பொம்மை கையில் வச்சுருக்காரு. ஆனால் மாற்றலான்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்து அந்த பாட்டில் போட்டு அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க விஜய் விஷாலும் இவங்களும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களாக போய் சத்யாவோட பொம்மை அவர் உள்ளே வச்சு கடைசியில் வந்துட்டு நம்ம ஜாக்லின் அண்ட் விஜய் விஷால் வந்துட்டு வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் நடுவில் வந்துட்டு ரயான் கொஞ்சம் ஓவராக துணுக்காக பேசுகிறதுலாம் தெரிஞ்சுது. அதனால தான் அந்த ஹீட் அப் த மூமெண்ட்டில் அங்கே வந்து பிரச்சனை வருது. ஸோ ரயான் வந்து கொஞ்சம் அந்த டெம்பரை கம்மி பண்ணுன்றது தான் நம்மளோட கருத்து. ஏன்னா எல்லாத்துக்குமே டென்ஷன் வராரு. ஒரு கட்டத்தில் வந்து சாச்சனா கையில் வந்துட்டு விஜய் விஷாலோட பொம்மை இருந்துச்சுன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு யோசனை வைக்கிறாரு. சாச்சனாவோட பொம்மை அந்த பொண்ணுக்கு அந்த அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர்கிட்ட சத்யாவை கொடுத்துட்டு விஜய் விஷால பொம்மை வந்து பிடுங்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. அதை வந்து டேரெக்டாகவே சாச்சனா கையில் சொல்லும்போது சாச்சனா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்னா சாச்சனா சும்மாவே வந்து வெடிப்பாங்க. முடிஞ்சால் நீ எடுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டாங்க. நீ முடிஞ்சால் எடுத்து கம்மி இன்னும் பிடுங்க வராமே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சண்டையாக மாறிச்சு. பட் எது எப்படியோ வந்துட்டு நம்மளுடைய ஜாக்லின் அண்ட் விஷால் வந்துட்டு வெளியேறி விட்டார்கள். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இதில் என்ன ஒரு மேட்டர்னா, முக்கியமான நாட்களாக இருக்கிற சௌந்தர்யாலேருந்து, முத்துக்குமரன்லேருந்து, விஜய் விஷால்லேருந்து, ஜாக்லின்லேருந்து இவங்கெல்லாம் வெளியேறிட்டார்கள். நம்ம யாரெல்லாம் இந்த டம்மி மிக்சர் அப்படி சொன்னோமோ அவங்களாம் உள்ளே இருக்காங்க. என்னடா இது? சரி பார்ப்போம் யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு. உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.